நவகிரகங்களில் கிரக பார்வைக்கு மிக முக்கியத்துவம் உண்டு. அதில் குறிப்பாக நவகிரகங்களில் தலையாய கிரகம்னு சொல்லக்கூடிய குருவின் பார்வைக்கு மிக மிக ஒரு முக்கியமான பங்கு உண்டு. குரு பார்வை என்பது கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். ஒருத்தருடைய ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரோ அது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை குரு பகவான் பார்ப்பார். பொதுவாக 12 பாவங்களில் லக்னத்தை குரு பார்த்தால் நல்ல உடல் அமைப்பு, சிறப்பான உடல் அமைப்புகள் கொடுக்கும். அடுத்து பார்க்கின்ற பொழுது 2ஐ குரு பார்த்தால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையை கொடுக்கும். பண வரவுகள் நல்ல சிறப்பாக இருக்கும். குரு பார்வை 3ஆம் வீட்டுக்கு இருந்தால் உடன்பிறந்தவர்கள் மூலமாக, இளைய உடன்பிறப்புகள் மூலமாக அனுகூலங்கள், எடுக்கும் முயற்சியில் அனுகூலத்தை கொடுக்கும். 4ஐ பார்த்தால் கல்வி சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், சொந்த வீடு வாசல் வசதி வாய்ப்புகள், அம்மாவுக்கு நல்ல சிறப்புகள் கொடுக்கும். குரு பார்வை 5ஆம் வீட்டுக்கு இருந்தால் பூர்வீக வழியில் அனுகூலங்கள், உயர்கல்வி யோகங்கள், குழந்தை பாக்கியம் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். குரு பார்வை 6ஆம் வீட்டுக்கு இருந்தால் எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகளும், எவ்வளவு கடன்கள் வந்தாலும் அந்த கடன்களை எளிதில் அடைக்கக்கூடிய அமைப்புகளும் கொடுக்கும். குரு பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருந்தால் திருமண வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். கூட்டு தொழில் மூலமாக அனுகூலத்தை கொடுக்கும். குரு பார்வை 8ஆம் வீட்டுக்கு இருந்தால் நல்ல நீண்ட ஆயுளை ஏற்படுத்தும். அடுத்து பார்த்தீங்கன்றால் குரு பார்வை 9ஆம் வீட்டுக்கு இருந்தால் தந்தைக்கு நல்ல சிறப்புகள், பொருளாதார ரீதியாக நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். 10ஐ குரு பார்த்தால் நிரந்தர வருமானத்தை கொடுக்கும். நல்ல வாய்ப்புகளையும் நல்ல ஒரு யோகத்தையும் கொடுக்கும். ஒரு உத்தியோகமோ தொழிலோ ஏதாவது இருந்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். 11ஆம் வீட்டுக்கு குரு பார்த்தால் உங்களுக்கு தாராளமான ஒரு லாபத்தை அடையக்கூடிய அமைப்புகள், மூத்த உடன்பிறப்புகள் மூலமாக அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். குரு பார்வை உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு இருந்தால் நிம்மதியான உறக்கங்கள், அதாவது தூக்கம் சிறப்பாக வரக்கூடிய அமைப்புகள். அடுத்து குறிப்பாக குரு பார்வை 12ஆம் வீட்டுக்கு இருக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அதுபோல் நவகிரகங்களில் சூரியனை குரு பார்த்தால் தந்தைக்கும், சந்திரனை குரு பார்த்தால் தாய்க்கும், செவ்வாயை குரு பார்த்தால் உங்களுக்கு பூமி மனை மூலமாகவும் உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் அனுகூலத்தை கொடுக்கும். புதனை குரு பார்த்தால் நல்ல அறிவாற்றலை கொடுக்கும். சுக்கிரனை குரு பார்த்தால் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சனியை குரு பார்த்தால் நல்ல நீண்ட ஆயுளை கொடுக்கும். குரு பார்வை என்பது தோஷத்தை விலக்கி நல்ல பலனை தர